உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் கள நிலவரம் குறித்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். நேர்களே, ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்றத்திற்கான 2வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. கடந்த ஒரு வருஷமாவே ஜார்க்கண்ட் மாநில அரசியல் களம் பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்து வந்தது. அந்த மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இல்லத்தில் நடைபெற்ற ரெய்ட், அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள், அதனைத் தொடர்ந்து அவர் பதவி விலகி சிறை சென்றது. அந்த நேரத்தில் முதலமைச்சராக சம்பை சோரன் என்ற நபர் பதவியேற்றது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் சில மாதங்கள் அவர் வெளியில் வர சம்பை சோரன் பதவி விலக ஹேமந்த் சோரன் மீண்டும் முதல்வராக பதவியேற்றுன்ட்டு நிறைய பரபரப்பான சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதனைத் தொடர்ந்து சம்பை சோரன் திடீர்னு பாஜகவில் இணைந்த ஒரு சம்பவமும் அரங்கேறியது. அதனால சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கிறது அப்படின்றத இந்த தொகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் மொத்தம் 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே முதல் கட்டம் கடந்த நவம்பர் 13ஆம் தேதி 43 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றுவிட்டது. இன்று நவம்பர் 20ஆம் தேதி 2ஆம் கட்டமாக 38 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்று வருகிறது. ஜார்க்கண்ட் தேர்தல் களத்தை பொறுத்தவரைக்கும் 2 கூட்டணிகள் பிரதானமாக பார்க்கப்படுகின்றன. ஒன்று மகாகத்பந்தன் கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி, அந்த மாநிலத்தில் மகாகத்பந்தன் என்று அழைக்கப்படுகிறது. மற்றொன்று தேசிய ஜனநாயக கூட்டணி. மகாகத்பந்தன் கூட்டணியை பொறுத்தவரைக்கும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பிரதானமாக 43 இடங்களில் போட்டியிடுது. காங்கிரஸ் 30 இடங்களிலும் மற்ற கட்சிகள் 11 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக பிரதானமாக 68 இடங்களில் போட்டியிடுது. AJSU ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் கட்சி 10 இடங்களிலும் மற்ற கட்சிகள் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் பிரச்சார களத்தில் 2 கூட்டணிகளும் அப்படி என்னென்ன விஷயங்களை முன்வச்சு பிரச்சாரம் செஞ்சாங்கன்னு பார்த்துடலாம். முதல்ல பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் சரி காங்கிரஸும் சரி ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான கட்சிகள், அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க கூடாது என்பதை முன்னிறுத்திதான் பிரச்சாரம் பிரதானமாக இருந்தது. மறுபுறம் மகாகத்பந்தன் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் 2 கட்சிகளும் எதை முன்வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டாங்கன்னா, பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் தலித்துகளுக்கும் அதே மாதிரி பழங்குடியினருக்கும் எதிரான கட்சிகள். அதிகம் பேர் பழங்குடிகளும் தலித்துகளும் வசிக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு அவர்கள் தலைமையிலான ஆட்சி வந்தால் இவர்களுடைய உரிமை பறிக்கப்படும் என்பதையெல்லாம் தான் பிரச்சார களத்தில் வலுவாக பதிவு செய்தார்கள். இது எந்த அளவுக்கு 2 தரப்பினருக்கும் வாக்குகளை கொடுக்க போகிறது என்பதை தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் நமக்கு சொல்லக்கூடிய தரவுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கிறதும் அவசியமாகிறது. அந்த வகையில் லோக்போல் நிறுவனம் நடத்திய தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லுதுன்றதை பார்த்துடலாம். மகாகத்பந்தன் கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி, மொத்தம் உள்ள 81 இடங்களில் 41 முதல் 44 இடங்களை கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறது. அதே நேரத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 36 39 இடங்கள் வரை பெற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற கட்சிகள் 3 4 இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான போல்ஸ் பார்த்தீங்கன்னா களம் 2 பக்கமும் ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே லோக்போல்ல ஓரளவுக்கு காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணிக்கு கூடுதலாக இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலுமே ஃபைட் ரொம்ப இன்டென்ஸாக இருக்குன்றது தான் அவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை மற்ற கட்சிகள் வெல்லும் இடங்கள் யாருடன் இணைகிறார்களோ என்பதை பொறுத்து இந்த கணிப்புகளும் கூட மாற வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அடுத்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் காங்கிரஸ் கூட்டணியும் தங்களுடைய அரசை தொடர இருக்கிறார்களா, இல்லை பாஜகவுக்கு ஜார்க்கண்ட் வாய்ப்பளிக்க போகிறதா என்பதெல்லாம் வரும் நாட்களில் நமக்கு தெரிய வரும். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.